இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்தது, எல்லாருக்கும் தெரியும். இந்த விநாயகர் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்ன நிலைமையில இருந்தது? இந்த மண்ணு களிமண்ணா தான் இருந்தது இல்லைங்களா? ஒரு களிமண்ணை விநாயகரமா ஆக்கலாம், எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஆக்கலாம். அந்த மாதிரி சாதாரண ஒரு களிமண்ணா வந்த இந்த அளவுக்கு ஒரு நல்ல பொருளை பிடிச்சு வச்சிருக்கிறது அவரு தான். என்ன மாதிரி இந்த உலகம் முழுவதும் பல உழவர்களை உருவாக்கிட்டு இருக்கிறது அவரு தான். அதனால முதல்ல குரு வணக்கம், அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேங்க. நான் அவரை மணிவாசன் சாரை மட்டும்தான் பார்க்க வர, வேற யாரும் ஒப்பிட விரும்பல. நன்றி. அடுத்தது, இந்த ஊர் பேர் கேள்விப்பட்ட ஒரு சந்தோஷம் பாருங்க. இந்த ஊர் பேர்ல எத்தனை சந்தோஷம். சீனி, குடி, காடு. சீனி இனிப்பு, சந்தோஷமான ஒரு விஷயம் அது. அடுத்தது குடிகாடு, மது, போதை. தப்பா போவோம்னா சந்தோஷத்துக்கு பேரும் மது. போதைங்கிறது நல்லது கெட்டதுக்கு நம்ம நல்லதை மட்டுமே எடுத்துக்கும். காடு, இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கிராமம் தானே, நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க. ஆனா இங்க 8 வரைக்கும் பார்க்கும்போது மரமா இருக்கு, பார்க்கும்போது சந்தோஷம். ஊருக்கும் பேருக்கும் ஒத்து போற ஒரு அருமையான இடம். இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க அத்தனை பேருக்கு, மும்மூர்த்திகளுக்கும் என்னோட நன்றியும் உழவாலயத்தின் சார்பான மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, என்னோட கிராமத்துல போன வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம். மழை அந்த நிகழ்ச்சியை தடுத்துருச்சுன்னும் போது நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா எனக்கு 2 பேரும் அந்த அனுபவம் கிடைச்சது. ஒண்ணு 5/5/2023 விருதாச்சலத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி, வேளாண் முற்றத்தோட வேளாண் விருந்து நிகழ்ச்சி எடுத்தோம். அதுவும் முதல் ட்ரிப் மழையா வருத்தப்பட்டப்ப சார் தான் சொன்னாங்க, இது நிகழ்ச்சி நின்று போல தள்ளி தான் போயிருக்குன்னு. சோ அந்த நம்பிக்கையோட தான் என்னைக்கு தான் நம்ம காவலூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது இன்னும் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்க, இன்னைக்கு இந்த இடத்துல எங்க குடும்பத்து இல்லாம எங்க குடும்பத்தை தேடி வந்த நிறைய உறவுகள் இருக்காங்க. சார் சொன்னாங்க, இப்ப முகூர்த்தம் நடந்துட்டு இருக்கு, முடிவுல நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மனவிழாவை மாறிடாது. இங்க எல்லாருமே வரும்போது சாதாரணமா வாங்க, போகும்போது முழுமையா போங்க. ஒரு விவசாயம், ஏன்னா ஒரு உணவுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே சாப்பிடுறது கூட விஷமா தான் சாப்பிட்டு இருக்கோம். அந்த நல்ல உணவை உற்பத்தி பண்றதும் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதும் அப்படிங்கிறது தான் இந்த வேளாண் முற்றத்தோட உரிமையும் கடமையும் நிலைமையும் ஆசையும். இப்படி எவ்வளவு சொல்ல அத்தனை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அது. அடுத்தது, இந்த வேளாண் முற்றத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு கல்வியா படிச்சுட்டு அவங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு கெமிக்கல் கம்பெனில சாதாரணமா இருந்தா நல்லா போயிருக்கலாம். இன்னைக்கு இத்தனை விவசாயிகளை உருவாக்குறது, அவங்களுக்கு கிடைக்கிற பெருமை சந்தோஷப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இத்தனை பேரை உருவாக்கி இத்தனை சொந்தங்களை ஒவ்வொரு ஊருக்கும் அலைஞ்சி பல கிலோமீட்டர், பல லட்சம் கிலோமீட்டர் பிளைட்லயும் கார்லயும் ட்ரெயின்லயும் எப்படி எடுத்தாலும் நடந்தாலும் சரி, அவருக்கு கால் சரியில்லை இருந்தாலும் எந்த களிமண் வயலையும் விடலைங்க, எல்லா வயலையும் நடந்துட்டு தான் இருக்காரு அவரு. இத்தனையும் ஏன் நான் அதே சொல்லிட்டு இருக்கேன்னாக்க, ஒருத்தர் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும். அதனாலதான் திருப்பி நாங்க சொல்லி வரது காரணம், ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விழா நடக்குன்னு நினைக்க கூடாது. என்ன பேச வச்சிருக்காங்கன்னும் போது இன்னைக்கு இத்தனை பேரை கொண்டு வரணும். ஏன்னா நல்ல உறவுகளை தெரிஞ்சு நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இப்ப காலையில சொன்னாங்க இல்லையா, 4:30 மணிக்கு நடத்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்க, அதுதான் எங்களோட ஹைலைட். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது விவசாயத்துக்காக மட்டும் இல்ல, விற்பனைக்கு பல வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயத்துல சாதிச்சவங்க, இப்படி பல நிகழ்ச்சிகள் வானிலை இருந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில விவசாயிக்கு ஆடு மாடா இருக்கட்டும், வானிலையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வங்கி கடனா இருக்கட்டும், எந்த வகையில அத்தனை பேரையும் தொழில்நுட்பத்தால் அத்தனை பேர் கொண்டு எங்க விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் பலமாவும் வலுவாவும் ஆக்கிட்டு இருக்கிறது நிச்சயமா இந்த வேளாண் முற்றம். இந்த குடும்பத்துல நீங்க இணைஞ்சீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் எங்களை விட இன்னும் பெரிய லெவலில் வரலாம். இன்னைக்கு பார்த்து வயசானவங்களோட வயசு உள்ளவங்க நிறைய வரணும் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு உறுப்பினர்கள் நிறைய தேவை, சொந்தங்கள் தேவை. இந்த இடத்துல நீங்க போகும்போது நிறைய பேரை கொண்டு வரணுங்கிற எண்ணத்தோட போங்க. இந்த இடத்துல கேட்டு இந்த வாய்ப்பு அத்தனை துறைசார் அதிகாரிகளுக்கும் அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கம்.